வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதே சமயம் ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ். அபிஷேக் ப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாய் ப்ரோ, வில்லிங் டு ஷேர் மை ஃபீட்பேக் அண்ட் இஷ்யூஸ் ஆன் OnePlus Nord 5 விச் ஐ ஹவ் பின் யூசிங் ஃபார் த பாஸ்ட் 1 month. ப்ரோஸ் என்னென்னா, வெரி குட் பேட்டரி பேக்கப் அண்ட் யூஐ பர்ஃபார்மன்ஸு, அனிமேஷன் ஆர் ஸ்மூத் அண்ட் குட் ஃபார் கேமிங்கு. ஐ மோஸ்ட்லி பிளே NFS அண்ட் Pokemon Go. வெரி குட் ஆஸ் மீடியா டிவைஸ். ஸ்பீக்கர்ஸ் ஆர் டீசென்ட்டு. நோ இஷ்யூஸ் வித் 5G. அது மோடமும் நல்லாயிருக்கு. கேமரா இஸ் அன் அப்கிரேட் ஃபார் மீ. நான் Nord 2லேருந்து வந்திருக்கேன் அண்ட் இட்ஸ் டீசென்ட். கான்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, போஸ்ட் ஆகஸ்ட் 2025 அப்டேட்டில் ஜிபிஎஸ் கேலிப்ரேஷன் இஷ்யூ பார்க்குறேன். அதுக்கப்புறம் பேட்டரி இஷ்யூஸ் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்திருக்கு. பேட்டரி இஷ்யூஸ் இஸ் ஆப்டிமைஸ் நவ், பட் ஜிபிஎஸ் வந்து இன்னும் ப்ரிவேலண்ட்டாகவே இருக்குது. ஓகே, ரைட்டு. ஸோ எக்ஸாம்பிள், ஐ எம் ரிசைடிங் நியர் துறைப்பாக்கம், பட் டிவைஸு ஆன் எவ்ரி மார்னிங் வில் ஷோ பெருங்குளத்தூரா as my location. I have to switch on aeroplane mode and off and reboot to calibrate, or it will take around 15 minutes to calibrate, or I have to go outside for a walk to fix this quickly. You might think it's normal, but my old OnePlus Nord 2 able to calibrate from my house itself, so I suspect it's a software issue post August 2025 update. What do you think? ஆமாம் ப்ரோ, இது 100% வந்து ஏதோ பிரச்சனை மாதிரி தான் இருக்குது. இது பிரச்சனை இல்லைன்னா சத்தியமாக யாரும் சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணணும், இல்லாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்கிட்ட வந்து டக்குன்னு லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற அந்த லொக்கேஷனை விடுங்க, மேப்ஸ் ஓப்பன் பண்ணியும் நம்ம லொக்கேஷன் நம்ம மார்க் பண்ணி வச்சிருப்போம். அப்படி இல்லைனா வந்து டக்குன்னு நம்ம எங்கேயாவது இருக்கிறோம்னா அந்த இடத்துல லொக்கேட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இதுக்கு நான் மெனக்கெட்டு உட்காந்துட்டு குட்டி கொரோனாலாம் அடிக்கணும் அப்படின்னா வந்து கஷ்டம் தான். ஸோ நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனை மேபி நம்ம நண்பர்களே யாருக்காவது வந்து வேறு ஒரு சில டிவைஸ்லையோ இல்லை Nord 5லையோ இருக்கா இல்லையாங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். கீழே கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ ஆக மொத்தம் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றுங்க, Nord 5 வந்து 8s Gen 3, இதே சமயம் வந்து உங்களுக்கு Poco F7 மாதிரியான ஃபோன் 8s Gen 4ஓட இந்த இடத்துல வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ப்ளஸ் இந்த ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iQOO Neo 10 மாதிரியான டிவைஸும் 8s Gen 4ஓட உங்களுக்கு 30,000 கிடைக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 8s Gen 4 தான் முக்கியம், பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், கேமிங் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கும் போது அப்போ அந்த இடத்துல iQOO கொஞ்சம் ஸ்கோர் பண்ண தான் செய்யுது. பட் இதே கொஞ்சம் ரிலேபிளாகவும் அந்த கலர் வைஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துல வந்து Nord 5 ஸ்கோர் பண்ணுறது நம்ம எப்பயுமே பார்த்துட்டு தான் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கௌஷிகன் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோ ஐ எம் கன்ஃபியூஸ்ட் பிட்வீன் 16 Pro 256GB ஃபார் 80K ஆர் 17 ஃபார் 80K. ஏன்னா ரெண்டுமே 256GB தான் இருக்க போகுது. பட் இதுக்கு ரெண்டுல எதுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இதே மாதிரி தான் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, Pixel 9 போகவா இல்லாட்டி வந்து S24 போகவாங்கிற கேள்வியும் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே வந்து அண்டர் 40K அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வருவோம். இந்த இடத்துல ப்ரோமோஷன் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதனால நம்ம ப்ரோவில் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ 17லேயும் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரோ தான். ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, 16 ப்ரோவில் ஒரு ஜென்ரேஷன் பழைய சிப் மாதிரி இருந்தாலும் அது வந்து ப்ரோ சிப்பு. ஸோ அந்த ப்ரோ சிலிக்கான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். நார்மலாக இருக்கக்கூடிய A18க்கும் A18 ப்ரோக்கும் வெறுமனே வந்து நம்ம கோர்ஸ், நம்பர் ஆஃப் கோர்ஸ், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் மட்டும் பார்த்தா வேலைக்காது. அந்த சிலிக்காவோட குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துலையும் டிஃப்ரென்ஸ் எப்பயுமே இருக்கும். ஆப்பிள் எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்கள் போய் வேணால் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஒன்று. அடுத்து என்னன்னா, 16 ப்ரோக்கு போனால் இப்போ 17 பெட்டர் இப்படி சொல்லிடலாம். 17க்கு போனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஒன்று, லேட்டஸ்ட் டிவைஸு. ஸோ ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா அப்டேட் கிடைக்கும். கரெக்டாக. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேஜ் கேமரா. கரெக்ட். ஃப்ரண்ட்டில் வந்து சென்ட்ரல் ஸ்டேஜ் கேமரா இருக்கிறனால அது ஒரு அப்கிரேடு ஹார்ட்வேர் லெவலில். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே நான் வந்து பெரிய லெவலில் பேச முடியாது. ஆனால் இதுவே நம்ம 16 ப்ரோ போனால் இந்த வருஷம் ப்ரோ சீரிஸ் ஃபுல்லாகவே அலுமினியம் தான். பட் அது வந்து தெர்மல் ஃபேக்டர்ஸ், நிறைய டிசைன், இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் உள்ளே வருது. பட் போன வருஷம் வரைக்கும் இப்போ 16 ப்ரோ நம்ம போனோம்னா 6.3 இன்ச் இருக்க போகுது. அதுவும் அதுலேயும் உங்களுக்கு வந்து ப்ரோமோஷன் டிஸ்பிளே இருக்க போகுது அண்ட் டைட்டானியம் ஃப்ரேம் இருக்க போகுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னென்னா, உங்களுக்கு கேமராவில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ இருக்கும், அதாவது பெரிஸ்கோப் இருக்கும். டெலிஃபோட்டோ, ஆமாம், இவங்க என்னைக்கு பெரிஸ்கோப்புக்கு போனாங்க. ஸோ டெலிஃபோட்டோ இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ். அப்புறம் லிடார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோ ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் அந்த சிலிக்கா குவாலிட்டி கண்டிப்பாக டிஃப்ரென்ஸை கொடுக்கும். நான் திரும்பியும் சொல்கிறேன், 17ஓட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு பார்த்தா பேட்டரி லைஃப். ஆனால் 17 நம்ம இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஆனால் 17க்கு வந்து கண்டிப்பாக பேட்டரி கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து வைக்கலாம். ஸோ ஆக மொத்தம் இப்போ 17க்கு போனால் என்னென்னா, லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோனு, கொஞ்சம் பேட்டரி வந்து ஒரு எட்ஜ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது 16 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது. அண்ட் சென்ட்ரல் ஸ்டேஜ் கேமரா, இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். இந்த 3 டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்போ 17 தான் போய் ஆகணும். இல்லை ப்ரோ, இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல, நான் ப்ரோக்கு போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் 16 ப்ரோ போகிறது தான் கரெக்ட். ஸோ இதான் ஃபேக்ட்டு. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அப்படிங்கிற நண்பர் வந்து நத்திங் ஃபோன் 1 யூஸரு, டைம் டு அப்கிரேட் டு நத்திங் ஃபோன் 3. ஆமாங்க, இந்த ஃபோன் 3 வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 35,000 ரூபாய்க்கு அவைலபிள்னு போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக நத்திங் ஃபோன் யூசர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் இன்னும் டீல் பெட்டராகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 35Kங்கிறதையே யாரால் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டால் எக்ஸ் நத்திங் யூசர்ஸால் ஈஸியாக வாங்க முடியும் மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இதுக்கு பின்னாடி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகுது. அதுவும் முக்கியமான ஃபேக்டர்.
சரி, அந்த இதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து தெளிவாக ஒரு சிலர்லாம் இமேஜஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஒரே நிமிஷம் பாருங்க, அதையும் நம்ம பார்ப்போம்னு இப்போயே கூட பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இப்போது ஃபோன் 3 வந்து எப்படிப்பட்ட ஒரு டிவைஸ் அப்படின்னா, இப்போ தான் நான் 8s Gen 4 பற்றி பேசியிருப்பேன் 30,000 செக்மெண்ட்டில். அண்ட் கரெக்ட், இது வந்து எல்லா ஆஃபர்ஸ், ஏகப்பட்ட ஆஃபர்ஸ், எல்லா ஃபேக்டர்ஸையும் சேர்த்து வச்சு பார்த்தா 35,000 கிடைக்குது. ஸோ பெரிய விஷயம் தான். இந்த 35,000 இருக்கக்கூடிய நிறையா ஃபோன்ஸில் இல்லாத ஒரு சில அம்சங்கள் இந்த ஃபோன் கிட்ட இருக்குது. நான் கிளிப் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே பற்றி பேசவே இல்லை. நான் கேமரா செட்டப்னு யோசிச்சாலே கூட இது நல்ல கேமரா செட்டப் தான். அண்ட் ஓவரால் நத்திங் ஃபோனு, நத்திங்கோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனு, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸும் ஸ்கோரிங் ஏரியா தான். சரி, இப்போ இந்த ஃபோன் பாருங்களேன், டீல் ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் 60,000 சொல்கிறாங்க. எனக்கு இப்போ இந்த இடத்துலையும் ஒரு கன்ஃபியூஷன். இத்தனை நாளாக இந்த 256GB மாடலு ஜியோ மார்க்கில் எந்த ஆஃபரும் இல்லாமல் 49,999 வித்துட்டு இருந்தது. அப்புறம் என்ன டீல் ப்ரைஸ் வந்து 60K? புரியாத புதிராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய நம்மளை குழப்பறதுக்குன்னே வந்துருவாங்க. இது நத்திங் மட்டும் குழப்பறது இல்லை, பொதுவாகவே இந்த டீல் டைமில் நம்மளை ஏகப்பட்ட பிராண்ட் இப்படி தான் குழப்பம். டீலுக்காக ஃப்ளிப்கார்ட், அமேசானும் நம்மளை குழப்ப தான் செய்வாங்க. இதில் நம்ம தான் தெளிவாக இருந்து கரெக்டாக நமக்கு தேவையான மீனை பிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் பிரச்சனையை, டீல் ப்ரைஸ் 59,999. ஆனால் இவ்வளோ நாளாக நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி கூட இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை அது இதுன்னு வரதுக்கு முன்னாடி கூட நம்ம ஜியோ மார்ட்டில் இது வந்து 50,000 இருக்குங்கன்னு சொல்லியிருப்போம். கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. டேரெக்டாக போனால் ஜியோ மார்ட்டில் 50,000 வாங்கிக்க முடியும். இதை தவிர பெங்களூரில் இருக்க ஒரு சில நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊரில் கார்டு ஆஃபர்லாம் போட்டு வாங்கினாலே 45,000 கூட கிடைக்குது ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கடையில் என்னன்னா ஒரு சிலர்லாம் ஏதோ ஒரு கார்டு ஆஃபர் ப்ளஸ் ஏதோ ஒரு போனஸ் என்னென்னமோ போட்டு 45,000 ஆஃபர் 35,000 வாங்க முடிஞ்சது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நான் இப்போ சொல்லலை, டீலுக்கு முன்னாடியே. இப்போ டீலப்பா மொத்தம் நம்மளை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீல் ப்ரைஸ் வந்து 60K அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அப்புறம் வித் லெகசி ஆஃபர் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இங்கே பாருங்களேன், ஃபார் நத்திங் ஃபோன் 1 அண்ட் ஃபோன் 2 கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வந்து 50K, 45K. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஃபோன் 1 அண்ட் ஃபோன் 2 யூஸருக்கு 45K வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, கரெக்ட். பட் இதை வாங்க போகிற இடத்துல வந்து இப்போ நம்ம ஃபோன் கண்டிஷனை பார்த்துட்டு நம்ம தலையில் எதையா பெரிய கள்ளத்துக்கு போட்டு போவாங்களாங்கிறத யாருமே மென்ஷன் பண்ணலை. ஏன்னா நேரில் வந்து கண்டிப்பாக டிவைஸை செக் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. செக் பண்ணும்போது குட்டிக்காரன் அடிப்பாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணி விடுவாங்க. ஸோ இதை பற்றிலாம் இங்கே யாருமே தெளிவாக பேசலை. அப்படி இல்லைன்னா நோ கிராஸ் கொஸ்டின்ஸ் ஆச்சு, உங்ககிட்ட ஃபோன் ஒன்று இருக்கா, நாங்கள் பேசிக்காக ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடுவோம், உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, உறுதியாக சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் அந்த மாதிரியான உறுதியான கமிட்மெண்ட்ஸ் யாரும் கொடுக்கல. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் போனஸோட சேர்த்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 10,000 போல், அதுவும் யாருக்கு அப்படின்னா நத்திங் ஃபோன் 1 அண்ட் ஃபோன் 2 யூசர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஃபோன் 1 ஃபோன் 2 யூசர்ஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுமே தவிர அப்போ எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு அமையுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக மொத்தம் நல்லதான்னு கேட்டால் இப்போ ஃபோன் 1 யூசர் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நல்லது, ஃபோன் 2 யூசர் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நல்லது. ஸோ அவங்களாம் வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப்ல என்ஜாய் பண்ண முடியும். பட் மற்றவங்க இதை வாங்கணுமா அப்படின்னா நல்லா யோசிச்சு வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இப்பயும் வாங்கலை, இதுக்கப்புறம் டீலில் ப்ரைஸ் ஏற போகுது, இப்போ வாங்கலை. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் டீல் வருது, அப்புறம் நியூ இயர் டீல் வருது அப்படின்னும் போது நத்திங் ஃபோன் 3 ப்ரைஸ் அப்போ மட்டும் 80,000 1 லட்சமாக மாறவா போகுது. இல்லாட்டி 80,000 இப்போயே 35,000 40,000 வாங்கினாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 80,000 70,000 மாறும். 50,000 அப்படிங்கிறது நம்ம டிஃபால்ட்டாக ஜியோ மார்ட்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா 45,000 அடுத்து 40,000 இப்படி தான் போக முடியும். ஸோ அப்போ வெயிட் பண்ணுறனால இழக்க போகிறதுக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கையில் நத்திங் ஃபோன் 1 ஃபோன் 2 வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சில ஆஃபர் அவைல் பண்ணலான்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்ன ஒரு ரிஸ்க் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம போடாத வீடியோவா, எக்ஸ்சேஞ்சில் என்னென்னலாம் நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் டிவைஸை வந்து பொத்தனாப்பில் இப்போ நீங்கள் போய்ட்டு நத்திங் ஸ்டோரில் ஃபோன் 2 வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த மாதிரி புதுசாக வச்சுருந்தீங்கன்னா தான் பிரச்சனைகள் கம்மி. அப்படி இல்லை, யூஸ் பண்ணனால அலுமினியம் ஃப்ரேமில் நிறையா பெயிண்ட் பீல் ஆஃபு, அப்புறம் மார்க்கிங்ஸு, ஸ்க்ரீனில் ஸ்க்ராச்சஸ்ஸு, பேக் டோரில் ஸ்க்ராச்சஸ்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் யூசேஜ் மார்க்ஸ் அப்படிங்கிறனால உங்கள் ஃபோனோட ப்ரைஸ் குறையும். ஸோ அதனால் சொல்கிறேன், ரைட்டு. ஸோ மொத்தம் வந்து ஃபோன் 1 யூசர் யாராவது ஃபோன் 3 போகிறதா இருந்தால் அற்புதமான அப்கிரேடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து வியூவர் அப்படிங்கிற நண்பர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா ஒரிஜினல் நியூ ஐஃபோன் தான் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இடையில வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்தது, என்னமோ உண்மை தான். இப்போலாம் நான் 1,500 ரூபாய்க்கு ஒரு பட்ஸ் ஆர்டர் போட்டேன், ஓப்போ பட்ஸ் 3 ப்ரோ, என்கோ பட்ஸ் 3 ப்ரோ. அதை ஆர்டர் போட்டதுக்கே எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான். ஸோ ஓப்பன் பண்ணி பட்ஸ் இருக்கா இல்லையான்றதை கொண்டு செக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு தான் நம்ம கையில் கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கையில் அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நீங்கள் டிவைஸ் பூட் ஆகுது, வெல்கம் ஸ்க்ரீன் வருதுன்றதை பார்த்துட்டு தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதனால் டக்குன்னு யாரும் ஏமாத்திட முடியாது. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற இடத்துக்கு போகும்போது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிங்கிறத மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அது வந்து எனேபிள் ஆயிருக்கான்னு வேணா பார்த்துக்கோங்க. அதை நம்ம இதெல்லாம் நியாயமே இல்லை, அவங்க ரெஸ்பான்சிபிள் அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் தான். பட் இப்போ இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறனால நம்மளே வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இருக்கா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணி வாங்கிக்கிறது நல்லது, அவ்வளோதான். ஸோ தட் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா. பிரச்சனையிலேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அப்படி தான் இருக்குது நாட்டு நடப்பில் லைஃப். சரி, எங்கேயாவது போயிடுவேன், வேணாம். அடுத்து ரவிக்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரீ ரிசர்வ் பாஸ் அப்ளை பண்ண ப்ரோ, பிக்சல் 9க்கு 128GB. இது வந்து கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. ஏன்னா பிக்சல் 9 வந்து நம்ம ஊரில் வித்துட்டு இருந்தது 256GB. பட் எப்படி 128GB குறுக்கால உள்ளே பூந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான்.
35,000க்கு அவன் விற்கிறான் அப்படின்னும் போதே கொஞ்சம் நம்ம யோசிச்சிருக்கணும். ஏன்னா 38,000க்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி போன வருஷம் நடந்தது என்னன்னா பிக்சல் 8 128 GB இந்த பிரைஸ்க்கு வந்துச்சு. பிக்சல் 8 256 GB 41 42 இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் டீல் டைம்லேயே திரும்ப ஒரு தடவை ரீஸ்டாக் ஆகி திரும்ப டீல் வரும்போது கார்டு ஆஃபர் ஃப்ளிப்கார்ட்டோட அந்த காயின்ஸ் இதெல்லாம் சூப்பர் காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணி வாங்கும்போது 37,000 ரூபாய்க்கு எதுக்கோ நம்ம ராகவன் கூட பிக்சல் 8 256 GB வாங்கியிருப்பாரு. ஸோ போன வருஷம் பிக்சல் 8ல் 8 ப்ரோ எல்லாத்துலேயும் அது 9 சீரீஸில் அதுக்கு முன்னாடி சரியா 8 சீரீஸில் என்னாச்சுன்னா ரிலீஸ் ஆகும்போது 128 GB தான் ரிலீஸ் ஆச்சு நம்ம ஊரில். 8 ப்ரோவே 128 தான். பட் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாக் வந்து 256 GB கொண்டு வந்தாங்க. அப்போ ப்ரைஸ் லைட்டாக மாற்றி விட்டாங்க. அந்த 256 GB வந்து லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா அதில் 128 GB இருந்தது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம 128 GBன்னு புரிஞ்சுக்கிட்டோம். பட் இப்போ பிக்சல் 9 நம்ம ஊரில் லான்ச் ஆனது 256 GB. பட் குளோபலாக வந்து 128 GB அவைலபிள். ஒருவேளை இப்போ 128 GB மாடல் தான் கொண்டு வந்து நம்ம தலையில் தள்ள போகிறாங்களா அப்படின்னா வாய்ப்பு இருக்குங்கிறது தான் எதார்த்தம். அப்போது 128 GB வந்து 35,000 கிடைக்குதுன்னு அப்போ ஆஃபர்லாம் சரி ஆஃபர் இல்லாமல் 38Kக்கு 128 GB கிடைக்குதுன்னா அப்போது 42 இல்லாட்டி 44Kக்கு வந்து 256 கிடைக்கலாம். பட் அதுக்கும் நம்ம அந்த டீல் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா 256 இல்லாமலும் போகலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஐஃபோன் 16 பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம எங்கே தேடினாலும் குட்டிக்கார நடிச்சாலும் அங்கேயும் 128 GB தான் கிடைக்குது. ஸோ அதனால் இதுவும் வந்து ஒரு ஃபேக்ட் தான். 128 GBனால ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா நிறைய வீடியோலாம் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு 128 GB பத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறீங்க கேஷுவலாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் கண்டிப்பாக 128 GB வீடியோ அதிகமாக எடுத்தால் பத்த போகிறது கிடையாது. 256 GB மினிமம் நீடட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹை ப்ரோ S24 ஸ்னாப்ட்ராகன் வேரியண்டா S24 FE எது சூஸ் பண்ணலாம்? பட்ஜெட் ஒரு ப்ராப்ளமே இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் சாம்சங் மட்டும் தான் அப்படின்னு இருக்காரு. S24 ப்ளஸ் சப்போஸ் 40,000 ரூபாய்க்கு வந்து அதை நான் சொல்லுவேன். ஆனால் வருமானு கேட்டால் 40,000 ரூபாய்க்கு S24 தான் இருக்குது. ஸோ அதனால் அது வாய்ப்பு இல்லை. மேபி 45,000 வரைக்கும் உங்கள் பட்ஜெட் ஏதாவது பட்ஜெட் ஒரு மேட்டர் இல்லைன்ட்டீங்க. 45,000 ரூபாய்க்குள்ளார S24 ப்ளஸ் வந்ததுன்னா ஒர்த்து தான். அப்படி இல்லாத பட்சத்தில் S24 FE S24ஓட S24 FE பெட்டர். ஏன்னா பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் சொல்கிறேன் பேட்டரி லைஃப் எனக்கு ஒரு மேட்டர் இல்லை ப்ரோன்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் S24 ஸ்னாப்ட்ராகன் போயிடலாம். ரைட்டா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து S24 பிக்சல் 9 இப்போ S24ல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 256 GB பார்க்க முடியும். பட் இவங்க வந்து பார்ப்போம் லிஸ்டிங்கில் வந்து எப்படி வருது எந்த மாதிரி இவங்க வந்து விற்க முயற்சி பண்ணுறாங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து சப்போஸ் இப்போ S24 பிக்சல் 9 பார்க்கும்போது பிக்சல் 9 128 GB இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ளோ தான். பட் எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு தெரில. ஸோ இந்த இடத்துல வந்து பேட்டரி லைஃப் முக்கியம்னு நினச்சா ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இதை பற்றி. பிக்சல் 9 பேட்டரி லைஃப் கண்டிப்பாக S24ஓட கொஞ்சம் பெட்டராக கொடுக்கும். ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நான் திரும்ப அது அடுத்த காரணம் என்ன பேட்டரி லைஃப் முக்கியம்னு நினைக்கிறவங்க அப்போ பிக்சல் 9 போயிடலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் வேணும் கேமராவும் ரொம்பவே வேர்சடைலாக இருக்கணும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அதாவது மல்டிபிள் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ பிக்சல் 9ல் உங்களுக்கு 2 கேமரா தான் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து சாம்சங் போனீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் ப்ரோ மோட் இப்போது கேமராவில் ப்ரோ மோட் யூஸ் பண்ணணும் நான் வந்து வீடியோலையும் ப்ரோ மோட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் அதெல்லாம் S24ல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு ப்ரோ மோட் வேணும் சாம்சங்கோட சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கஸ்டமைசேஷன் இதெல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சா சாம்சங் ஸ்கோர் பண்ணும். பேட்டரி லைஃப் வேணும் பிக்சல்னு என்ன எனக்கு தெரியும் ப்ரோ அதில் இருக்க லிமிடேஷன்ஸ் எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னா பிக்சல் வாங்கலாம். அண்ட் அகைன் 128 GB இல்லையாங்கிறத நீங்கள் எல்லாரும் உறுதிப்படுத்திக்கோங்க. டீல் அன்னைக்கு அந்த சேல் அன்னைக்கு நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ 128 GB எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம். பட் 128 GBன்னு தெரியாமல் வாங்கிட்டேன் ப்ரோ அப்படி இருந்துடாதீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து துவாரகேஷ் அப்படிங்கிறவர் வந்து நத்திங் ஃபோன் 3 35K ஃப்ரம்னு போட்டிருக்கே ப்ரோ எப்படி அதான் இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல ப்ரோ ஃப்ரம் அது எப்படின்னா ஒரு நத்திங் யூஸராக இருக்கணும் எக்ஸ்சேஞ்ச் போன சப்ளை ஆகணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அப்படி இல்லைனா வந்து அந்த 35K கிடையாது. ஸோ அதுதான் ப்ரோ ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகுருநாதன் அப்படிங்கிற நண்பர் வந்து LG G8X கடந்த 6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ எனக்கு வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம் அப்படின்னு போட்டிருக்காரு. G8Xல குவாட் டேக்லாம் உண்டு 3.5 ஜாக்லாம் உண்டு அதெல்லாம் இப்போ கிடையாதுன்னு வச்சுக்கோங்க எந்த ஃபோன்லையும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து பிக்சல் 9 S24 FE அப்படின்ற ஒரு பாயிண்ட் S24 வந்து ஒரு ஸ்கிப் பண்ணுறாரு ரீசன் ஸ்மால் பேட்டரி. ஸோ வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபினா இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு ப்ரோ மோடுங்கிறது ஒன்று தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக S24 ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும் அது S24 FE. அதே மாதிரி இப்போ போர்ட்ரேட் ஃபோட்டோஸு வீடியோகிராஃபி ரிலேபிலிட்டி மல்டிபிள் கேமராஸ் இதெல்லாமே எனக்கு தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ. அதுவும் முக்கியமாக டே டைமில் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக S24 ஸ்கோர் பண்ண தான் செய்யும் ப்ரோ அது S24 FE. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து S24 FE இல்லாட்டி பிக்சல் 9 வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி அதுவும் அதில் ப்ரோ மோட் இப்படிலாம் உள்ளே போக ஆரம்பிச்சு நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும்னு நினச்சா சாம்சங்
இல்லை ப்ரோ அப்படியே வெளில எடுப்பேன், எடுத்ததுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவோம் ப்ரோ அப்படின்னா பிக்சல் கொஞ்சம் நல்லாவே வீடியோ எடுக்குது. வாய்ஸ் என்ஹான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக வேலை செய்யுது. அடுத்து கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து பிக்சல் 8ஏவா S24FE அப்படின்னு கேட்டிருந்தாரு. மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு சீரியஸாக எல்லாருமே S24FE தான் ப்ரோ சஜஸ்ட் பண்ணுவாங்க, கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா பேனல்லேருந்து எல்லாமே அற்புதமாக இருக்கும். சாம்சங் இஸ் நோன் ஃபார் மீடியா கன்சம்ஷன், அதனால் அந்த இடத்துல கண்டிப்பாக சாம்சங் ஸ்கோர் பண்ணிவிடும். பிக்சல் 8ஏல வந்து பெசல்ஸே கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு டைப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நீங்கள் வேறு ஒரு சில ரீசன்ஸ் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் காம்பேக்டான ஃபோனு 30,000 தான் என் பட்ஜெட்டு, சும்மா நான் ஜஸ்ட் லைக் தட் ஆட்டோ மோடில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்பேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா பிக்சல் 8A ஸ்கோர் பண்ணும். அப்படி இல்லைனா வந்து S24FE தான், அதுலேயும் டவுட்டே இல்லை. ஸோ ரைட்டுங்க, இதெல்லாம் ஒரு சில கமெண்ட்ஸ் நம்ம SRக்கு தான் எடுத்து அனுப்பியிருந்தான். ஸோ இது மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸோட நான் திரும்பி இன்னொரு பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேவ் பண்ணி பார்க்கலாம். பை.